ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதா? டெல்லியில் தொகுதி பங்கீடு நடத்த சென்ற கனிமொழியிடம் ராகுல் காந்தி கொடுத்த ஷாக். அடுக்கடுக்காக வைத்த டிமாண்ட். புதிய நெருக்கடியில் சிக்கிய திமுக. கூட்டணியை காப்பாற்ற காங்கிரசிடம் முதல் முறையாக மண்டியிட்ட மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒன்றிணைந்து விட்டதோடு தொகுதி பங்கீட்டையும் நடத்திவிட்டார்கள். ஆனால் திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட்டணிக்குள் ஏகப்பட்ட சலசலப்பு நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி ஆகியோர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்தார்கள். இந்த சலசலப்பு நாளுக்கு நாள் அதிகரித்ததால் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து கூட்டணி குறித்து யாரும் பொதுவழியில் பேச வேண்டாம், நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அனுப்பினார் ராகுல் காந்தி. என்றாலும் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்போது வரை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாததால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கிருஷித் சோடங்கர் திமுகவின் செயல்பாட்டுக்கு அதிருப்தி தெரிவித்திருந்தார். அவர் கூறுகையில், தேர்தலுக்கு இன்னும் 2 மாதமே இருக்கும் நிலையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திமுக இப்போது வரை அழைப்பு விடுக்கவில்லை. அவர்கள் திட்டமிட்டு தாமதம் செய்வதாக நாங்கள் கருதுகிறோம். கடைசி நேரத்தில் இத்தனை தொகுதிகள் தான் தருவோம் என்று இவர்கள் சொன்னால் எங்களால் வேறு கூட்டணிக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் திமுக கூட்டணியை விட்டு எப்போது வேண்டுமானாலும் வெளியேறிவிடுவோம். கூட்டணிக்கு ஒரு கட்சி காத்திருக்கிறது என்று தாவேகாவை மறைமுகமாக கூறியிருந்தார். இதனால் இன்னும் தாமதம் செய்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்து விடுவார்கள் என்று பயந்து போன மு.க.ஸ்டாலின் நேற்று கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பியிருந்தார். அவர் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இருவரையும் பேசியுள்ளார். அப்போது கடந்த தேர்தலை போன்று காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி தருவோம் என்று இவர் கூறியிருக்கிறார். அதற்கு ராகுல் காந்தியோ, இந்த முறை எங்களுக்கு 40 தொகுதி வேண்டும், அதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 2 ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கிடுக்குப்பிடி போட்டுள்ளார். இப்படி இதுவரை திமுகவிடம் ராகுல் காந்தி டிமாண்ட் வைத்து பேசியதில்லை என்பதால் இந்த விஷயத்தில் இன்னும் மல்லு கட்டினால் கூட்டணி உடைந்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட கனிமொழி அவர் வைத்த டிமாண்ட் குறித்து உடனே மு.க.ஸ்டாலினிடத்தில் கால் பண்ணி பேசி 40 தொகுதி என்பதை 36 குறைத்திருக்கிறார். அதற்கு ராகுல் காந்தி 2 ராஜ்யசபா சீட் தந்தாக வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று இன்னொரு டிமாண்ட் வைத்திருக்கிறார். இதனால் ஆடிப்போன கனிமொழி சென்னை சென்றதும் இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடத்தில் பேசி உடனே முடிவு சொல்வதாக கூறிவிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியினர் அறிவாலயம் வந்து கூட்டணி பேசுவதற்கு காத்திருந்த நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்த அதிர்ச்சி காரணமாக கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி ராகுல் காந்தியை சந்தித்து தொகுதி பங்கீடு நடத்தியுள்ளார் ஸ்டாலின். அதுவும் இதுவரை 20 தொகுதி 25 தொகுதி என்று கொடுத்த திமுக இதுவரை 36 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது என்றாலும் ராஜ்யசபா சீட் விஷயத்தில் திமுக உத்தரவாதம் கொடுத்ததில்லை. அதோடு ஆட்சியிலும் பங்கு கொடுத்ததில்லை. அதே சமயம் அமைச்சரவையில் பங்கு கேட்கும் காங்கிரஸை சமாளிக்க அரசு நிர்வாகித்தாலும் சட்டமன்றத்திலும் காங்கிரசுக்கு முக்கியத்துவம் அளிக்க உத்தரவாதம் கொடுத்துள்ளாராம் ஸ்டாலின். குறிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழக சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதாகவும் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி 5 அரசு வாரிய தலைவர்கள் பதவியும் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட உள்ளதாம். அதோடு பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்கள், நலவாரிய தலைவர்கள் உள்ளிட்ட பதவிகளும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பலத்தை அதிகப்படுத்தும் வகையில் அதிக தொகுதிகளை கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளாராம். இதுகுறித்த ஒரு பட்டியலை கனிமொழியிடம் கொடுத்து அனுப்பி கூட்டணி டீல் போட முயற்சி எடுத்துள்ளார் ஸ்டாலின். அந்த அளவுக்கு விஜயின் பெயரை பயன்படுத்தி மு.க.ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சி மண்டியிட வைத்துள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு சென்றால் காங்கிரசுக்கு 100 தொகுதி, துணை முதலமைச்சர் பதவி என்று மெகா ஆஃபர் தங்களுக்கு காத்து கொண்டிருப்பதால் திமுகவினரிடத்தில் சொல்லியே இப்படி பல விஷயங்களும் மு.க.ஸ்டாலினை ராகுல் காந்தி இறங்கி வர வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறினால் இந்தி கூட்டணியை விட்டு திமுக வெளியேறும் என்று சொன்னபோதும் அதற்கு ராகுல் காந்தி பெரிதாக ரியாக்ட் பண்ணவில்லையாம். அதனால்தான் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியாக இப்படி பல ஆஃபர்கள் அவர்களுக்கு கொடுத்து கூட்டணி டீல் போட இறங்கி வந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அதனால் இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு முடிவு சொல்கிறேன் என்று கனிமொழியிடத்தில் பிடிகொடுக்காமல் பேசியுள்ளாராம் ராகுல் காந்தி. இதற்கு இன்னொரு காரணமும் உள்ளதாம். அதாவது, தாங்களுக்கு திமுக கொடுக்கும் 40 தொகுதிகளில் நீங்கள் கொடுக்கும் தொகுதியில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், நாங்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும்.
திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளை காங்கிரஸ் தலையில் கட்டக்கூடாது என்றும் கனிமொழியிடத்தில் திட்டவட்டமாக கூறியுள்ளாராம் ராகுல் காந்தி. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டால் சிறுபான்மை ஓட்டுகள் பாதிக்கு மேல் காங்கிரசுக்கு போய்விடும். அதனால் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்றும் மு.க. ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் பெண் நிறுவன சர்வே தெரிவித்திருக்கிறதாம். அதனால்தான் இந்த அளவுக்கு ராகுல் காந்தியிடத்தில் மு.க. ஸ்டாலின் இறங்கி சென்றதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதில் திருப்தி இல்லாமல் 10 தொகுதிகள் கேட்டு சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் கூட 12 தொகுதி கேட்கிறாராம். இப்படி கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுப்பதால் திமுக 200 தொகுதியில் போட்டியிடும் என்று கூறி வந்த மு.க. ஸ்டாலின் இந்த முறை 160 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுவது என்று முடிவெடுத்துள்ளாராம். ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 188 இடங்களில் போட்டியிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, அரசியல் அனாதையான டாக்டர் ராமதாஸ் கூட்டணியில் சேர்க்க தாவேகாவும் மறுப்பு. திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸை இணைத்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று திருமாவளவன் திட்டவட்டமாக கூறிவிட்டதால் தற்போது டாக்டர் ராமதாசுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு டாக்டர் ராமதாஸ் செல்லப் போவதாகவும் அந்த கூட்டணியில் சீமானும் இணையப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் நேற்று மாலை இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் ராஜ்மோகன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றி கழகத்தை பல்வேறு கட்சிகளுடன் சம்பந்தப்படுத்தி கூட்டணி குறித்த செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் இது முற்றிலும் உண்மைக்கு புறமானது. டாக்டர் ராமதாசுடனும் சீமானுடனும் தமிழக வெற்றி கழகம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இதை யாரோ திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அதனால் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் வரை இதுபோன்ற வதந்திகளை கட்சி தொண்டர்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் விஜய், டாக்டர் ராமதாஸ், சீமான் ஆகிய 3 பேரும் இணைந்து கூட்டணி வைக்கப் போவதாக வெளியான செய்தி வதந்தி என்பது தெரியவந்துள்ளது. ஆனால் சீமான் வழக்கம் போல் தனித்துதான் போட்டியிடுவார் என்ற போதும் தற்போது டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி சென்று விட்டதால் அங்கு செல்லாமல் திமுக கூட்டணியில் இணைய திட்டமிட்டார். அவர்களும் கைவிரித்து விட்டார்கள். அதோடு தமிழக வெற்றி கழகத்துக்கு தூதுவிட்ட போதும் அவர்களும் ஏற்கவில்லையா. அதையடுத்து தாங்கள் யாரிடத்தில் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அறிவித்துவிட்டதால் தற்போது எந்த கூட்டணியிலும் இடம் கிடைக்காமல் அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார் டாக்டர் ராமதாஸ். ஒரு காலத்தில் தேர்தல் வரப்போகிறது என்றாலே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அவரது தைலாபுரம் தோட்டத்திலேயே தவம் கிடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவரே கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சிக்காக கால் பண்ணிய போதும் இவரை கண்டுகொள்ளாத நிலை ஏற்பட்டிருக்கிறது.